ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி டெலிஷியஸ் ஃபுட்ஸில் வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலாக நான் மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கேன். என்னோடய ஸ்டைலில் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் 4லேருந்து 5 கிராம்பு போட்டு பொரிய விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1/2 கிலோவுக்கு அதிகமாக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இந்த பக்கம் வெங்காயம் கலர் மாறட்டும். அதில் அந்த கேப்பில் நான் தால்ச்சாவும் ரெடி பண்ணிட்டேன். கத்திரிக்காய், மாங்காய், உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறினோடனே 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அது வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி நிறைய புதினா கொத்தமல்லி எடுத்து சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த இஞ்சி பூண்டு, புதினா, கொத்தமல்லி எல்லா ஃப்ளேவரும் நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா நான் 300லேருந்து 400 கிராம் தக்காளி வாங்கி நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அதோட கேரட்டு, 3 பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கட்டும். நெக்ஸ்ட்டு 1.5 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் கறி மசாலா கொடுத்து தான் வேக வச்சுருக்கேன். அதுலேருந்தும் மசாலா வரும். ஸோ அதனால் நான் இந்த அளவு சேர்த்துக்கிட்டேன். 1 கப்பு தயிர் சேர்த்து நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கறி வேக வச்ச தண்ணியிலே தண்ணி அளந்து வச்சு அதையும் ஊற்றிக்கிறேன். அதாவது 1 படி அரிசிக்கு 1.25 படி தண்ணி சேர்த்துக்கிறேன். 1.5 பழம் லெமன் புழிஞ்சு வச்சு அதையும் ஊற்றிக்கிறேன். நல்லா இது கொதிக்கட்டும். கொதித்தோடனே நம்ம அலசி ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். அரிசியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். அது நல்லா கொதிக்கட்டும். எல்லாம் சேர்ந்து தம்மு விடுற பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேலு நம்ம வேக வச்சுருக்க கறிங்களை எடுத்து அது மேலே அடுக்கி வச்சிடலாம். அடுக்கி வச்சு மேலே வெயிட் வச்சு ஒரு 20 நிமிஷம் தம் மூட்டி எடுத்தோன்னா நம்ம மட்டன் பிரியாணி ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.